வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கறி விருந்து சாப்பிடலாம். நான் ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். கறி விருந்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்கு ஞாபகம் வருது மதுரை தாங்க. மதுரையில ஃபேமஸ் கறி விருந்து தான். அந்த கறி எல்லாமே எல்லா டிஷ்ஷஸுமே இங்க கிடைக்குமா? மதுரையில கிடைக்க வேண்டிய எல்லா டிஷ்ஷஸுமே இங்க கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ற டிஷ்ஷஸ் எல்லாமே கையில அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே வந்து சிம்மக்கல் பிரியாணின்னு ஒண்ணு இந்த இடத்துல கிடைக்குதான். அது என்னடா அது சிம்மக்கல் பிரியாணி? இது எல்லாமே நான் ட்ரை பண்றதுக்கு வந்திருக்க இடத்தோட பேரு மதுரை குள்ளப்பா மெஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராயா ரோட், பாண்டி பஜார், டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்துலயே இருக்குங்க. நிஜமாவே அவங்க மதுரை பாரம்பரிய சுவையோட குடுக்குறாங்களா, அதோட விலை எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. வந்து மெஸ்ஸுன்னு தான் பேர் போட்டிருப்பாங்க. ஆனா உள்ளர வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்படிலாம் ஆம்பியன்ஸ் இருக்கும், அப்படி இருக்கு. மெயினா வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன் தான் சாண்ட்வில சூப்பரா இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. நீங்க தான் ரொம்ப கண்ணு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மெனு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. This one Semakal mutton biryani, ma'am. This one Semakal chicken biryani. Koli chetnadi gravy, ma'am. This one pepper poti masala, ma'am. This one signature mutton kola unda, ma'am. This one nettili fry. This one masala omelette. This one viral mean varuval. This one mutton brain roast, ma'am. That one non-veg meals, ma'am. Yes, ma'am. Viral mean kola unda இந்த நெத்திலி எல்லாம் உங்க சிக்னேச்சர். Yes, ma'am. Yes, ma'am. Kola unda then viral meal. Three me signature. Mostly வந்து mutton kola unda will be good, ma'am. எல்லா டேபிளையும் mutton kola unda இருக்கு, ma'am. Yes, ma'am. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபேவரட் மட்டன் பிரியாணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்மக்கல் மட்டன் பிரியாணின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து எவ்வளோன்னு ஃபுல்லாவே பிளேட்ல கொட்டி காட்டுறேன். இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. 4 டைம் ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைத்தாலாம் இல்லாம வெறும் பிரியாணியை தான் சாப்பிடணும். பீசஸ் வந்து 2 பீஸ் இருக்கு. அந்த கொழுப்போட இருக்க பீஸ் செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? வாயில போட்ட உடனே அந்த பீஸ் செம்ம சாஃப்டா இருக்கு. அந்த கொழுப்போட இருக்க பீஸ் ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க. அது பிரியாணியில இருக்க மட்டன் பீஸுக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். பிரியாணியை சூ பண்ணும்போதே நல்ல ஒரு கீயோட ஃபிளேவர், அப்படியே கார சாரமா இருக்கு பிரியாணி. உங்களுக்கு வந்து மசாலாலாம் அப்படி இல்லை. மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணில அந்த மிளகாத்தூளோட காரம் தான் இருக்கும். இது மிளகோட காரம் வந்து நல்லா இருக்கு. கையிலே இடிச்சு போட்ட பொடியில தான் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இந்த சிம்மக்கல் மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கிரேவியும் ரைத்தாவும் வச்சு சாப்பிடுவாங்க. அருமையா இருக்கு. அந்த சீரக சம்பாவோட மனமே தனி மனம் தான். சூப்பரா இருக்கு பிரியாணியோட டேஸ்ட். நான் மட்டனை வந்து எப்படிலாம் மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு எதிர்பார்க்கணும், அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படியே மட்டன் பிரியாணிலேருந்து டைவடிச்சு மீல்ஸ் பக்கம் வந்துட்டேன். நண்டு குழம்பு, கருவாடு தொக்கு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, இது வந்து மட்டன் எலும்பு குழம்பு, ரசம், 2 கூட்டு, பொரியல். உங்களுக்கு இந்த இடத்துல தான் மெயின் விஷயம். உங்க கருவாடு தொக்கும் கொடுக்குறாங்க, கருவாட்டு குழம்பும் கொடுக்குறாங்க. கருவாடு குழம்பு, ஒரு முட்டை, தயிர், பாயசம். சுட சுட சாதம். கருவாடு தொக்கு பார்க்கும் போது அப்படியே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இது இருக்கு அந்த கருவாடு தொக்கு. இங்க பாருங்க, கருவாடு தொக்கு கூடவே அப்படியே நெத்திலி ஃப்ரைய வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அப்படியே இந்த தொக்கு செம்ம திக்கா அப்படியே நல்லெண்ணெயில பண்ணியிருக்காங்க. எனக்கு நெத்திலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை முள்ள எடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லைல்ல, அதுக்காக. சான்ஸே இல்ல. இது ஊருக்காவா தொக்கான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ல. சுத்தமா அந்த கருவாடோட ஸ்மெல்லே தெரியல. சான்ஸே இல்ல. இப்படி ஒரு கருவாடு தொக்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ், பூண்டை வந்து தட்டி போட்டு பயங்கரமா இருக்கு கருவாடு தொக்கு. அதே மாதிரி இந்த நெத்திலியை பத்தி சொல்லியே ஆகணும். நெத்திலியுமே வந்து நல்லா வெளியில கிறிஸ்பியாவும், உள்ள வந்து நல்லா அப்படியே அந்த நெத்திலி மீனோட அந்த எசன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட சாப்பிடும் போது எடுத்த உடனே ஏன் இந்த கருவாடு தொக்கு போட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா போட்டதுக்கு செம்ம. இதோட பிரைஸ் வந்து 310 கொடுக்குறாங்க. பட் வந்து இதோட கொஞ்சம் நிறைய போர்ஷன் வரும். நான் தான் கொஞ்சமா கேட்டிருந்தேன், அதனால அவங்க இந்த போர்ஷன் கொடுத்துருந்தாங்க.
அதே மாதிரி மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 299க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ், இங்கேயுமே வெஜ் மீல்ஸும் அவைலபிள்ல இருக்கு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி, மட்டன், சிக்கன், ஃபிஷ், ப்ரான்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் பிரியாணியும் கொடுக்குறாங்க. கருவாடு தொக்குக்கு அடுத்து நண்டு தான் நான் சாப்பிடணும்னு எதிர்பார்க்குது. இந்த நண்டு குழம்பே பாருங்களேன். நண்டெல்லாம் வெளியில சாப்பிட முடியாது, இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். நான் ஏன் சீ ஃபுட்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணேன்னா, எனக்கு சாப்பிட தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். செம்ம காட்டு. நண்டுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்வீட்னஸோட தனியா, வரமிளகா, மிளகு இதெல்லாம் போட்டு, மிளகு காரம்லாம் எனக்கு பயங்கரமா டாமினேட் பண்ணுது. அப்படியே மதுரையில எல்லாம் வந்து தண்ணியா தான் இருக்கும் குழம்பு, நீங்க எதிர்பார்க்கவே முடியாது திக்னஸ். ஆனா கருவாடு செம்ம திக்கு. நான் அது ஊருக்காக கருவாடு தொக்கான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் சொல்லும் போதுதான் அது கருவாடு தொக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். நண்டு அல்டிமேட்டா இருக்கு. இந்த மீன் குழம்பு தாங்க, மத்தி மீன் போட்டு வச்சிருக்காங்க குழம்பு. இந்த இடத்துல வந்து ஐர மீன் குழம்பு ஸ்பெஷல்னு சொல்றாங்க. மதுரையோட ஐர மீன் குழம்பு வந்து அங்க ஸ்பெஷல் இல்ல, அதனால அதுவுமே தனியா கேட்டா கிடைக்கும். விரால் மீன் ஃப்ரைல வந்து இன்னும் ஒரு பெரிய பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து 2 பீஸ் போதும்னு சொல்லியிருக்கேன். இந்த பீஸ் தான் எனக்கு வேணும். அப்படியே சாப்பிடுவோம். மீன் குழம்பு நல்லா இருக்கு. இதுல மட்டும்தான் மிளகாத்தூளோட காரத்தை நான் பாக்குறேன். கார சாரமாலாம் இல்லைங்க, இது கரெக்டான காரம், எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அப்படியே நல்லா அந்த புளிப்பு காரம் எல்லாமே சம அளவுல கொடுத்து, இந்த மத்தி மீனோட சாப்பிடும் போது நல்லா, மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சாலும் உடனே அந்த மீன் குழம்புல மீன் வந்து ஊறிடும். அந்த குழம்புல வந்து மீன் எசன்ஸ் இறங்கினா மட்டும்தான் அந்த மீன் குழம்புக்கு வந்து அந்த தனி ருசி வரும். அந்த ருசி இதுல வந்துருச்சு. மீன் குழம்பு தரமா இருக்கும். மதுரை அப்படின்னு சொன்னாலே மட்டன் கறி தான் ரொம்ப அவங்க ஃபேமஸ். அதனாலேயே நான் நிறைய மட்டன் ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து பெப்பர் போட்டி ஃப்ரை நல்லா வந்து மேல கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 339க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரைஸ்க்கு தான் பிணைஞ்சு சாப்பிட போறேன். நல்லா இருக்கும் ரைஸ்க்கு. இதுலயுமே பெப்பரை வாரி போட்டிருக்காங்க, கொஞ்சமாலாம் தூவல அவங்க. நல்லா நான் சொன்ன மாதிரியே பெப்பரோட காரம் சான்ஸே இல்லை. அப்படியே அந்த பட்டையோட டேஸ்ட் வந்து நல்லா டாமினேட் பண்ணுது. ரொம்ப வந்து திகட்டுற மாதிரிலாம் இல்லை. அந்த போட்டியில வந்து லைட்டா அந்த கவுச்சி வாடை வருது பார்த்தீங்களா, அதுக்காண்டி இந்த பட்டையை போட்ட மாதிரி இருக்கு. அதை வந்து அடிச்சிருச்சு. இது சூப்பரா இருக்கு. கருவேப்பிலையும் இதையும் சேர்த்து அப்படியே சூ பண்ணும் போது அந்த ஃப்ளஷோட செம்மையா இருக்கு. நான் இப்பெல்லாம் கருவேப்பிலை தேடி தேடி சாப்பிட்றேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அயன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால. லைட்டா அந்த நல்லெண்ணெயோட ஸ்மெல்லும் வருது. நல்லா கார சாரமா இருக்கு எல்லாமே. போட்டி சாப்பிட்ட கையோட நம்ம மட்டன் எலும்பு குழம்பு ட்ரை பண்ணுவோம். இது தண்ணி குழம்பு இல்லைங்க, இது நல்லா கெட்டியா தான் இருக்கு. இந்த கோலா உருண்டை வந்து ஒரு உருண்டை வந்து 80 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது மட்டன் கோலா உருண்டை. நான் சொன்னேன்ல, மட்டன்ல தான் வந்து நான் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கேன். மட்டனை நல்லா கீமா கறி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நல்லா இருக்கும் போலயே, அப்படியே கிறிஸ்பியா இருக்கு. இந்த டேஸ்ட்டை பத்தி சொல்லவா, இந்த டேஸ்ட்டை பத்தி சொல்லவான்னு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறோம். மட்டன் குழம்புமே சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. நான் கூட வந்து நிறைய தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினாலும் காரம்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். இந்த பச்சை மிளகாவோட காரம் இதுல நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த கோலா உருண்டை தான் சான்ஸே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி அதுல தனியா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். சரி, இப்ப சாப்பிடுவோம். என்ன இப்போ கோலா உருண்டை தான் அல்டிமேட்டு. வெளியில கிறிஸ்பியா, உள்ளர வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு பைண்ட் பண்ணியிருக்காங்க. வேற லெவலா இருக்கும் இந்த டேஸ்ட். இந்த இடத்துக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து மட்டன் கோலா உருண்டை ஆர்டர் பண்ணாம சாப்பிடவே மாட்டாங்களாம். மீல்ஸ் கூட இந்த கோலா உருண்டையோட தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க 1 பீஸ் கேட்டாலும் தருவாங்க, 2 பீஸ் கேட்டாலும் தருவாங்க. சிக்கன் குழம்பு தான். சிக்கன் வந்து நான் பீசஸோட தான் கொடுத்துருக்காங்க, எலும்பு இல்லை, பீஸ் இருக்கு. மசாலா ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னடா அது மசாலா ஆம்லேட்டு. சிக்கன்
குழம்பும் அருமையா இருக்குங்க. சான்ஸே இல்ல. இந்த ஒரு டேஸ்ட் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல வந்து அவ்வளவு வந்து காரம் எனக்கு தெரியல. பட் அந்த மசாலாவோட ஃபிளேவர் வந்து நல்லா ஹெவியா தெரிஞ்சு அப்படி இருக்கும். வேற எதுலயுமே வந்து மசாலா ஃபிளேவர் தெரியல. பெப்பரோட ஃபிளேவர் தான் தெரிஞ்சுது. இந்த சிக்கன் குழம்பும் அருமையா இருக்கு. இதே ஒன்னே ஒண்ணுதான் நான் பாக்கி வச்சிருக்கேன். அதையும் முடிச்சு விட்டுருவோம். பிரெயின் ஃப்ரை இது 339க்கு கொடுக்குறாங்க. பிரெயின்லாம் எப்படி தெரியுமா, அல்வா துண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உள்ள போறதே தெரியாது, அப்படி போகும். பிரெயின் ஃப்ரை செம்மையா இருக்கு. இதுல மட்டும் அவங்க பெப்பர் போடல, எல்லாம் மிளகாத்தூளை போட்டு ஏகப்பட்ட கருவேப்பிலை. எல்லா கிரேவிலையுமே நான் பார்த்த வரைக்கும் கருவேப்பிலை வந்து தாளிப்புக்கு செம்மையா போட்டிருக்காங்க. கருவேப்பிலை மணத்தோட அந்த கிரேவியை சாப்பிடும்போது நான் பிரெயின் ஃப்ரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல ஒரு பிரெயின் ஃப்ரை சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட். ஃபைனலாக வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி மிச்சம் வச்சாச்சு. ஒரு லெக் பீஸ், ஒரு நார்மல் பீஸ் போட்டிருக்காங்க, எலும்பு பீஸ் இருக்குப்பா. இன்னொரு பீஸும் நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 310க்கு கொடுக்குறாங்க. ஏன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கீலாம் போட்டு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. நான் கொட்டும் போதே கண்டுபிடிச்சேன் நெய் போட்டிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரிதான் இருக்கு. நான் நிறைய பீஸ் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைஸோட டேஸ்ட் எனக்கு சுத்தமா தெரியல. ஆக்சுவலா வந்து இதோட ஃபிளேவர் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி மட்டன் பிரியாணி ஃபிளேவர் வந்து நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் ஸ்டைல் இருக்கு. இந்த பிரியாணி நான் சாப்பிடும்போது இந்த வேலூர், ஆற்காடு, ஆம்பூர் பக்கம்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டேஸ்ட் வருது. இந்த சீரக சம்பவம், அந்த நெய், சிக்கன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சொர்க்கமா இருக்கு. ஃபைனலா கோலி சோடா லெமன் ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். கோலி சோடா தான். பிரியாணியில சிக்கன் பிரியாணி பெஸ்டா, மட்டன் பிரியாணி பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி தான் சொல்வேன். ஏன்னா மட்டன் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால கிடையாது, மட்டன் வந்து நல்ல ஒரு ஃபிளேவர். திண்டுக்கல் ஸ்டைல்லே கொடுத்துருந்தாங்க பிரியாணி. அதே மாதிரி சிக்கனுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனா சிக்கன்ல வந்து மட்டனை கம்பேர் பண்ணும்போது காரம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மீல்ஸ்லயே எனக்கு வந்து டக்குன்னு மீல்ஸ் பத்தி சொன்ன உடனே அந்த கருவாடு தொக்கு தான் ஞாபகம் வரும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கருவாடு தொக்கு சான்ஸே கிடையாது. சைடிஷ்ல வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்றது வந்து அந்த கோலா உருண்டை தான். கோலா உருண்டை இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்றதே வேஸ்ட் ஆயிடும். அப்படி ஒரு டேஸ்ட் கோலா உருண்டை. அதே மாதிரி அந்த விரால் மீன் ஃப்ரைலாம் சான்ஸே கிடையாதுங்க. இப்படியோட விருந்தை வந்து நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். கன்ஃபார்மா வந்து மதுரையில இப்படிதான் டேஸ்ட் இருக்கும் போல, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. பில்லு தான் எவ்வளவு எகிர போகுதுன்னு தெரியல, அது அப்புறமா பாத்துக்கலாம், அது வேற செக்ஷன். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.